வணக்கம் நேயர்களே. அண்மையில எஸ்ட்ரோ வானவில் ஏற்பாடு செய்திருந்த சித்திரை புத்தாண்டு கலை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நமது மிட்வேலி எக்ஸிபிஷன் சென்டரில் நடைபெற்றது. அதை தாங்கித்தான் இன்றைய அங்கம் உங்களுக்காக. பாரம்பரிய கலை படைப்புகளையும் ஆஸ்ட்ரோ வானவலின் புதிய நிகழ்ச்சிகள் அறிமுக நிகழ்வினை காணவும் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஒரே ப்ரோக்ராம் இல்லாம சம்திங் டிஃப்ரெண்டா ஒரு இதுக்கும் ஒரு எபிசோட் புதுசா செஞ்சுட்டு வராங்க. நல்லா இருக்கு, போர் அடிக்கல, சூப்பரா போயிட்டு இருக்கு. புத்தாண்டோட கொண்டாட்டமாகவும் தெரியுது. கலை நிகழ்ச்சி என்றாலே ஆடல் பாடல் இதெல்லாம் இருப்பதுதான் கலை நிகழ்ச்சி. அப்படி இந்த நிகழ்ச்சியில என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நமது இந்திய பாரம்பரிய நடனங்களும் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக எஸ்ட்ரோ வானவலின் புதிய நிகழ்ச்சிகள் புதிய பரிணாமத்தில் அறிமுகமும் செய்யப்பட்டன. புதிய பரிணாமங்களை காண விரும்புகிறீர்களா? உங்களுக்காக நாங்கள் நடக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் தேடுகிறோம், உங்களுக்காக நாங்கள் கேட்கிறோம், உங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம். இந்த கூட்டணி உங்களை பிரதிநிதிக்கும் புதிய பேர் அறிமுகம் காண்கிறோம், அறிமுகப்படுத்துகிறோம். 360 பாகை புதிய சிந்தனைகள். மனுஷனா பல இடங்கள்ல போயிட்டு பல செய்திகளை கொலெக்ட் பண்ணி உங்களுக்காக எந்த தண்ணிக்கு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது கேள்வியில் வரப்போம். நான் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு, அது கடவுளுக்கு தான் முதல் நன்றி சொல்லணும். ரெண்டாவது என்னை வாழ வைக்கும் எனது தமிழ் மொழிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து நிறைய கேமராவுக்கு பின்னால் வந்து வேலை செஞ்சுருக்கேன், மேக்கிங் ஆஃப்ல க்ரூவாக இருந்திருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஹோஸ்ட்டாக அறிமுகமாகிறேன். அதனால் அந்த ஒரு பயம் இருக்குது எப்போதுமே. எங்கடா தப்பாக செஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் எப்போதுமே பேசுகிறது. அந்த பயம் போகணும், இன்னும் நிறைய அனுபவம் வந்துட்டு இது மூலிமா நான் எடுத்துக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கேன். ஒரு புதிய அனுபவம். ஏன்னா இது வரைக்கும் பிஹைண்ட் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. ஆனால் இப்போ ஃப்ரண்ட் கேமரா பண்ணும்போது நாளுக்கு வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. பட் என்ன சொல்கிறது, 360யோட க்ரூ அப்புறம் அந்த டீம் கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மாயவத்துக்கு பற்றி கேட்டிங்களா, இட்ஸ் ஸ்ட்ரீட் மேஜிக் ஷோ. இத்தனை நாள் வந்து ஸ்டேஜில் தான் பார்த்துருப்பீங்க, ஷோ வந்து தூரத்தில் இருந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்க கிட்ட வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து உங்கள் அருகாமையிலே வந்து ஒரு மேஜிக் செய்ய போகிறோம். அதுதான் நிகழ்ச்சி மாயவத்தகனோட. அனுபவம் கேட்டிங்களா, ஹோஸ்டாக இருந்து முதல் அனுபவம். அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஆனால் என்னோட ப்ரொடியூசர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டார் என்னை வச்சு. ஒரு அனுபவம், நல்ல அனுபவம் தான் இதுவும். எஸ்ட்ரோ வானவில் வந்து ஏப்ரல் மாதம் முழுவதும் திங்கள் முதல் வெள்ளி வரை 10 மணிக்கு வந்து புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை ஆரம்பித்திருக்கிறோம். இதில் முக்கியமானது வந்து 360 பாகை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் 10 மணிக்கு, செவ்வாய்க்கிழமையில் மாயவத்தகன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும், புதன்கிழமை நீங்களும் பணக்காரர் ஆகலாம். இதில் வந்து சிறு தொழில் நுணுக்கங்கள், தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான டிப்ஸ்கள்லாம் வழங்கப்படும். வியாழக்கிழமைகளில் வாய் பேச ஒரு மேடை மற்றும் வெள்ளிக்கிழமை மறுபடியும் 360 பாகை. இதை தவிர்த்து இரவு 11 மணிக்கு வெள்ளிக்கிழமை, 11:30 மணிக்கு உறவுகள் என்ற நிகழ்ச்சி. இதில் வந்து நன்கு அறிமுகமான டாக்டர் சண்முக சிவா வழி நடத்துகிறார். எஸ்ட்ரோ வானவலின் இந்த சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தாண்டை வெகு சிறப்பாக பொதுமக்களோடு கொண்டாடுன்ற ஒரே ஒரு நோக்கம் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, எஸ்ட்ரோ வானவலின் புதிய நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்த